எல்லாருக்கும் வணக்கம். இது Shootout சேனல். உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் சாப்பிடக்கூடாத உணவை சாப்பிட்டதுனால இன்றைக்கி 20 நாடுகள் ஃபுல்லாக பரவி இருக்க கொரோனா வைரஸை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். கொரோனா வைரஸ் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 160 பேர்கிட்ட இறந்துருக்காங்க சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இன்னும் அதிகமான பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் அதிகமாக இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் நாட்டிலேருந்து அங்கே படிக்க போனவங்க இல்லை வேலை செய்ய போனவங்கள தயவுசெய்து உங்கள் நாட்டுக்கு திருப்பி கூப்பிடாதீங்க. ஏன்னால் ஆல்ரெடி 20 நாடுகிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களும் இங்கே வந்தாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு அந்த கொரோனா வைரஸ் இருந்தால் உங்கள் நாடுக்கு பரவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கொரோனா வைரஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி அது உங்களுக்கு எஃபெக்ட் ஆச்சுன்னா உடனே அதோட எஃபெக்டை காட்டாது. அது உள்ளே போயிட்டு 6 நாள் அமைதியாக இருக்கும். 7வது நாள் லங்ஸ் லிவர் கொஞ்சம் தான் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷனை கொடுக்கும். அதுக்கப்புறமா சுவாச கோளாறை கொடுக்கும். இந்த கொரோனா வைரஸுக்கு பாதிக்கப்பட்டவங்க மூச்சு விட்டாலோ இல்லை இருமனாலும் மற்றவங்களுக்கு ஈஸியாக அது பரவிடும். அதனால தான் அங்கே சைனாவில் ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ சைனாவோட நிலைமையை பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ரெசிடென்ட் ஈவல் படம்லாம் பார்த்துருப்பீங்க, ஜாம்பிஸு அதெல்லாம் ஃபுல்லாக ஊரே லாக்டவுன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் சைனா ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணி க்ளோஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா உள்ளே இருக்கவங்க யாரும் வெளியே போக முடியாது, வெளியே இருக்க யாரும் உள்ளேயும் வர முடியாது. ஏன்னா இது மற்றவங்களுக்கு பரவக்கூடாத இடத்துல ஃபுல்லாக க்ளோஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. சைனாவில் இருக்க ஹுவான் சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ இருக்க நிலைமை பார்த்தீங்கன்னா பேஷண்ட் யாருமே வலிச்சிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டவங்க இன்னொரு பக்கம். இதோ தாண்டி சைனா கவர்மெண்ட் 16 நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டணும்னு சொல்லிட்டு அங்கே போராடிட்டு இருக்காங்க. இதோ தாண்டி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணால் சரியாக வருங்க வேலைக்கு வரதில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில டாக்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வாண்டட் வியர்னஸ் வேணும், எனக்கு லாங் லீவ் உடம்பு சரியில்லை சொல்லி சில சாக்கு போக்கெலாம் சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த சைனா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நீங்கள் ஒழுங்காக வேலைக்கு வரலன்னா கடுமையான தண்டனை விதிக்கப்படும், இது நம்ம நாடு, இதை நம்ம தான் மாற்றணும்னு சொல்லிட்டு சைனா இப்போ ஒரு அறிவிப்பு வச்சுருக்காங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் டாக்டர்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா கவர்மெண்ட். இது நடுவில் இருக்கிற ஹுவான் சிட்டி மக்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தான் கெட்டாலும் பரவாயில்ல மற்றவனும் கெடணும்னு சொல்லிட்டு கொரோனா வைரஸை வேணே பரப்புறதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாக்டர்ஸ் மேலே எச்ச துப்புறது, ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்லேயே உட்காந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அங்கேயே ஸ்பிட் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய அன்னோட திங்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்த சைனா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது, இந்தமாரி வேணே பரப்பிடுறவங்களுக்கு கடுமையான ஜெயில் தண்டனையும் அது மட்டும் இல்லாமல் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. சைனாவில் இருக்க ஹுவான் சிட்டி, இப்போ தமிழ்நாடுக்கு எப்படி சென்னையோ அதுமாதிரி சைனாக்கும் ஹுவான், அது பெரிய மார்க்கெட் பிளேஸ். அங்கே இருக்க ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு ஃபுட்டை சாப்பிட்டதுனால மட்டும்தான் இந்த கொரோனா வைரஸ் பரவச்சின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தாங்க ஒரு ஃபுட்டை சாப்பிட்டா நீங்கள் கேட்கலாம். இந்த மீடியாவில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க இந்த ஃபுட் தான் சாப்பிட்டு இருக்காங்க. மீடியாவில் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரிய வர ஆரம்பிச்சது அவங்க இந்தமாதிரி ஃபுட் தான் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக சில ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க.
நீங்கள் பார்த்தது விட தாங்க சைனாவோட நேச்சர் ஃபுட்டு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது வைல்ட் அனிமல்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா, அதாவது மான்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆனால் சைனாவில் பார்த்தீங்கன்னா பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அங்கே கவர்மெண்ட் கண்டுக்க மாட்டாங்க. இந்த வைல்ட் அனிமல்ஸ்லாம் வைக்கிற இடம் தாங்க வுஹான் சிட்டி. வுஹான் சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான சிட்டி. சைனாவில் இருக்க ரொம்ப பழமையான சிட்டி. அது பார்த்தீங்கன்னா பெரிய எஜுகேஷன் ஹப் அங்கே தான் இருக்குது. பெரிய கல்ச்சுரல் ஹப், அது பெரிய மார்க்கெட் பிளேஸ் அங்கே தான் இருக்குது. இங்கேருந்து படிக்க போகிறவங்களும் சரி, இங்கேருந்து அங்கே வேலைக்கு போகணும் சரி, அங்கே தான் லாக்டவுன் ஆயிருக்காங்க. சைனாக்கு இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் டவுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிசம்பர் 31 ஆரம்பிச்சது இப்போ வரைக்குமே இந்த நிலைமையாக கண்ட்ரோல் கொண்டு வர முடியல. கொரோனா வைரஸ்க்கான வேக்சின் இன்னும் கண்டுபிடிக்கல. சைனாவோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண ஃபோனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவாக இருக்கட்டும், 95% ஆஃப் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் சைனாவில் இருந்தால் மேனுஃபேக்சர் ஆகுது. அங்கே இருக்க எல்லா ஃபேக்ட்ரியும் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஏன் வேர்ல்டு லெவலில் பெரிய கம்பெனியாக இருக்குது. ஆப்பிளோட அசம்பிள் செட்டு சைனாவில் தான் மேனுஃபேக்சர். நம்ம யூஸ் பண்ண பேட்டரியாக இருக்கட்டும், வுஹான் சிட்டி சுற்றி இருக்க எல்லா பிளான்ஸும் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டுருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமாக நாங்கள் இதே போட்டு தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ மட்டும் அந்த கொரோனா வைரஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய பயோவாராக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து எப்படி பரவச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டீமே தனியாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி சைனா எப்படி மீண்டு வர போடுறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.